வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸோட பேரு குகேலி அப்படின்றது. இது ஒரு பெங்காலி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இதோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ராணான்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஷன்ல மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. பார்க்க தற்கொலை மாதிரி இருந்தாலும் அது கொலைன்ற மாதிரி விசாரிக்கிற போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல சஸ்பெக்டா 2-3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராணாவோட ஒய்ஃப் இருக்காங்க, அதே மாதிரி ஒய்ஃபோட அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. 3 பேருக்குமே கொல்றதுக்கான மோட்டிவ் இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. சோ 3 பேர்ல யார் இந்த கொலையை பண்ணா, இல்ல இவங்க 3 பேர் இல்லாம வேற யாராவது இந்த கொலையை பண்ணாங்களா, இந்த மாதிரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நைட் நேரம் 2 ஸ்பாட்டை மாத்தி மாத்தி காட்டுறாங்க. ஒன்னு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும், இன்னொன்னு வந்து ஒரு வீடா இருக்கும். வீட்ல இருக்க லேடியோட பேரு அஞ்சலி அப்படின்றது. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹஸ்பண்ட் பேரு ராணா அப்படின்றது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. அதுக்காக கேக் எல்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. கான்ஸ்டபிள் ஒருத்தர் ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அப்போ ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது போல. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராரு. அப்படி வந்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல ராணான்ற இன்ஸ்பெக்டர் இருக்காருல, தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. என்ன தூக்குல தொங்கிட்டு இருக்காருன்னு கான்ஸ்டபிள் செம்மையா பயப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி காலையில இந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க. மீடியாக்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக அக்னின்ற ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை இதுக்கப்புறம் நான் எஸ்ஐன்ற மாதிரி சொல்றேன். அஞ்சலின்னு ஒருத்தங்க கேக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருப்பாங்க, ஒரு தங்கச்சி இருப்பா. அக்காவோட பேரு தேவிகா, தங்கச்சியோட பேரு மாலினி அப்படின்றது. ஆக மொத்தத்துல 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை யார் வர சொல்லிருப்பாங்கன்னா, எஸ்ஐ லேடி தான் வர சொல்லிருப்பாங்க. எஸ்ஐ மேடம் வந்துட்டாங்க, ஒவ்வொருத்தரா உள்ள கூப்பிடுறாங்கன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்போ முதல்ல ஒய்ஃபான அஞ்சலி தான் இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அஞ்சலி கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்ல, கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். உங்க ஹஸ்பண்ட் ஆள் எப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சாஃப்டான டைப்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒய்ஃப் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிக்னிக் மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க போல. அதாவது அஞ்சலி அவங்களோட அக்கா தங்கச்சி கூட வெளியே வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அந்த இடத்துல ஏதோ ஒரு பறவையை வேட்டையாடி இருக்காரு போல. இதை நீ தான் சமைக்கணும்னு ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு. ரெக்கையெல்லாம் பிச்சு தானே சமைக்கணும், அந்த பிக்கிற வேலையை பண்ணுன்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ண வைக்கிறாரு. இதெல்லாம் தங்கச்சிக்கு பிடிக்காதுன்னு அக்கா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காம இவர் பண்ண வைக்கிறாரு. சோ இவங்களுக்கு ஹஸ்பண்ட பிடிக்காதுன்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆனா அதை பத்திலாம் எஸ்ஐ லேடி கிட்ட இவங்க சொல்ல மாட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட கொல்றதுக்கு யாருக்காவது மோட்டிவ் இருக்கான்னு எஸ்ஐ லேடி கேட்கும்போது இவங்களுமே திரும்பி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும் போது சாவடிச்சிடலாமான்ற மாதிரி இவங்க தலகாணியை வச்சு பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கே சாவடிக்கிறதுக்கு மோட்டிவ் இருக்கு, ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அப்படிலாம் யாருமே கிடையாதுன்னு எஸ்ஐ லேடி கிட்ட சொல்றாங்க. இப்ப அடுத்ததா தங்கச்சி வந்துடுறா. இவ பேரு மாலினின்னு சொல்லியிருப்பேன். இப்ப தங்கச்சி சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, தங்கச்சியோட ஹஸ்பண்டால நடக்க முடியாது, ஆக்சிடென்ட்ல கால் போயிருச்சு போல. அவர் பேரு ரேவந்த் அப்படின்றது. எப்ப இந்த ராணா வந்தாலும் ரேவந்த வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பார் போல. அவரால் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேணும்ட்டே அவர் மேல சூடா வந்து சாப்பாடை ஊத்திடுறாரு. இதை பாக்குற மாலினியும் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி அவர் நக்கலா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. சோ ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மாலினிக்கும் சுத்தமா ராணாவை பிடிக்காது போல. என் கையால தான் உனக்கு சாவுன்ற மாதிரி ஒரு நாள் வார்னிங்லாம் கூட கொடுத்திருப்பாங்க. ஆனா பிரசன்ட்ல அவர் ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரி நல்ல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததா உங்க அக்காவை வர சொல்லுங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அக்கா கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதாவது அவருக்கும் உங்களுக்கும் பழக்கம் எல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப அக்கா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அக்கா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ராணா வந்துடுறாரு. வந்த ராணா இருக்காரு பாத்தீங்களா, இத பாருன்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதாவது இந்த அக்காக்கு வேற ஒரு நபர் கூட அஃபேர் இருக்கும். அந்த நபரை கிஸ் பண்ண மாதிரி ஒரு போட்டோவை இவர் எடுத்திருக்காரு போல. என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் காட்டுங்கன்ற மாதிரி இந்த அக்காவோட பையன் கேட்கிறான். இவருமே காட்டுற மாதிரிலாம் போனை கொண்டு போயிட்டு இருக்காரு. பயத்துல இவங்க தட்டை கீழே போட்டுடுறாங்க. கிச்சனுக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி பசங்களை திட்டி அனுப்பி விடுறாங்க. ஆக மொத்தத்துல இந்த அக்காவோட அஃபேரை வச்சு அந்த ராணா மிரட்டி இருக்காரு போல. சோ இவங்களுக்கு கூட கொல்றதுக்கு மோட்டிவ் இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. இது எதை பத்தியும் எஸ்ஐ கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த அக்கா தேவிகாவை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் என்ற ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா வேற ஒருத்தர் கூட பழக்கத்துல இருக்காங்கல்ல, இதை வச்சு அவன் அடிக்கடி மிரட்டுவான் போல. இதனால இவங்களுமே ராணாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ராணா நல்ல டைப் மேடம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. இப்ப ராணாவோட பாடியை இங்கிருந்து கொண்டு போறத 3 பேருமே பாக்குறாங்கல்ல. ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க. அக்காவும் தங்கச்சியும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப
அசிஸ்டன்ட்டும் என்ன நினைக்கிறீங்க மேடம்னு கேக்குறாரு. விசாரிச்ச 3 பேர் மேலயே எனக்கு சந்தேகம் இருக்கு, எதையோ மறைச்சு மறைச்சு பேசுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அரவிந்த்ன்ற ஒரு நபர் வராரு. வந்த அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கொலையை இந்த மாலினி தான் பண்ணான்ற மாதிரி சொல்றாரு. இத கவனிச்சிட்டு இருக்க மாலினியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மாலினி ஏற்கனவே அந்த ராணாவை சாவடிக்கிறேன்னு வார்னிங் கொடுக்கும் போது இந்த அரவிந்த் பார்த்திருப்பாரு. அதனால தான் அரவிந்த் இந்த மாதிரி கத்துறாரு. அரவிந்த் கத்துற மாதிரி இவங்க தான் நினைச்சு பார்த்திருப்பாங்க. உண்மையில அரவிந்த் கூட்டத்துக்கிட்ட வந்து நிக்க மட்டும் தான் செய்யறாரு. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா மாலினியோட ஹஸ்பண்டால நடக்க முடியாதுல, எப்ப பாரு ராணா அசிங்கப்பத்திக்கிட்டே இருக்காரு. இத நினைச்சு மாலினி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாகிங்லாம் முடிச்சுட்டு ராணா இருக்காருல, ஃப்ரெண்ட் அரவிந்த் கூட வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது கோவப்பட்ட மாலினி என்ன பண்றாங்கன்னா ஒரு கத்தி எடுத்து குத்துற மாதிரிலாம் வராங்க. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருக்க அரவிந்த் கவனிச்சிருப்பாரு. இதனால தான் அவங்க ஸ்டேஷனை விட்டு வெளியே போகும்போது பார்த்தாரு போல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு போல. யாரோ சாவடிச்சு அதுக்கப்புறம் தான் தூக்குல தொங்க விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சீக்கிரமா ராணாவை யாரு சாவடிச்சாங்கன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி எஸ்ஐ லேடி கிட்ட சீனியர் கோவப்படுறாரு. இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க சார், நான் எப்படியாவது சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நாளெல்லாம் கேட்டு வாங்கிடுறாங்க. தேவிகா அவங்களோட குழந்தைக்கா இல்ல ஈரனோட குழந்தைக்கான்னு தெரியல, சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அஞ்சலி வந்து உட்காடுறாங்க. சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே. ஒரு நாள் நைட்டு எல்லாருமே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரேவந்த்னு ஒருத்தரால இப்ப நடக்க முடியல, அந்த டைம் இவரால நடக்கலாம் முடியும், ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருப்பாரு, நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தேவகியை பொறுத்த வரைக்கும் ரமேஷ்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைச்சத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறது சுத்தமா ராணாக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இப்ப ராணாவும் நான் வெளியே கிளம்புறேன், ரேவந்த் ஒரு இடத்துல விட சொல்லி சொன்னல, நான் உன்னை கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரேவந்தும் ஓகேன்ற மாதிரி அவர் கூட சேர்ந்த மாதிரி கார்ல ஏறி கிளம்புறாரு. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ராணா வேணும்ட்டே பண்ணாரா என்னன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல ரேவந்தோட ஒய்ஃபான மாலினிக்கு கால் வருது. இது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் அஞ்சலி தான் யோசிச்சு பார்த்த மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதே சமயம் இப்ப மாலினி இருக்காங்கல்ல, வெளியே வந்திருக்காங்க. இவங்கள அரவிந்த் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வேற ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா அஞ்சலியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க பதட்டமா வரதுனால அஞ்சலி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த அரவிந்த் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அரவிந்த் ஃபாலோ பண்ணா இவங்க ஏன் பயப்படணும்ன்ற மாதிரி வேலைக்காரி சந்தேகமா பாக்குறா. இந்த கேஸ் ஹேண்டில் பண்றவங்களோட பேரை அக்னின்னு சொல்லியிருப்பேன். அந்த எஸ்ஐ லேடி ஸ்டேஷனை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்க செடி லைட்டா அசையுது. என்ன அசையுதுன்னு கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. சரி யாரும் இல்லைன்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ராணா இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே அவரை பத்தி பேசுறதுக்காக வராங்க. ஒய்ஃப் பசங்க எல்லாம் அவரை பத்தி ஃபீலிங்கா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு அரவிந்தோ வந்திருக்காரு பாத்தீங்களா, அரவிந்த் இந்த மாலினி என்ன பேசுறா பாப்போன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மாலினியும் பேசுறதுக்காக வராங்க. ராணா ரொம்ப நல்லவரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி என்னோட ஹோட்டலுக்கு வருவாரு, அவருக்கு ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும், அந்த டிஷ் நான் தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணி தருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடுப்புல தான் ரெடி பண்ணி தருவாங்க, ஆனா இவங்க பேசும்போது நான் அன்பா தான் ரெடி பண்ணி தருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ராணா இறந்து போனதை நினைச்சு ஒருத்தன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். இவன் குடும்பத்துல ஒருத்தனா இருக்க மாட்டான், யார் இவன் இப்படி அழுதுட்டு இருக்கான்ற மாதிரி எஸ்ஐ லேடி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க. மேடம், ராணா எப்ப பாரு சரக்கு அடிப்பாரு, இவன் சரக்கு கடை வச்சிருக்கான், இவர் போனதுனால லாஸ்ல, அதனால தான் ஃபீல் பண்றான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டான அரவிந்த் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த நாள் அவன் கூட இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த நாள் நைட்டு அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அரவிந்தோ எதர்ச்சியா சந்திச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அரவிந்துக்கு கிரைம் புக்லாம் ரொம்ப பிடிக்கும் போல, அதை வாங்கிட்டு இருக்காரு. சூப்பரா படின்ற மாதிரி அந்த ராணாவும் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ராணா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவரை பாதியிலே இறக்கி விட்டுட்டு கிளம்பி இருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எஸ்ஐ லேடி இருக்காங்கல்ல, அப்ப கடைசியா ராணா கூட நீ தான் இருந்திருக்கியா, உன்கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. ராணா இறந்து போன டைம் இவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னு எஸ்ஐ லேடி நினைக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அஞ்சலியை பார்த்து கேக்குறாங்க. நான் அந்த நேரம் சமையல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. இப்ப அடுத்ததா அக்காவை பார்த்து கேக்குறாங்க, தங்கச்சியை பார்த்து கேக்குறாங்க. உண்மையில அக்கா தங்கச்சி அந்த சமயம் வேற வேற இடத்துல இருந்திருக்காங்க. ஏதோ நைட்டு நேரம் வேலை பண்றாங்க. இல்லீகல் வேலை ஏதாவது பண்றாங்களா இல்ல ராணாவை கொல்றதுக்கு பிளான் போடுறாங்களான்னு தெரியல.
இவங்க எங்கேயோ இருக்காங்க, ஆனா சொல்லும் போது மட்டும் நாங்க வீட்டுல தான் இருந்தோன்ற மாதிரி பொய்லாம் சொல்றாங்க. இப்ப மாலினியும் வேலை வந்துருச்சு, நான் ஹோட்டலுக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றா. போற வழி தானே, நானே டிராப் பண்றேன்னு இந்த எஸ்ஐ லேடி சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவளுமே கூட நடந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே ஒரு டிஷ் நான் ராணாக்கு தருவேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல இவ விஷத்தை கலந்துதான் அன்னைக்கு தந்திருப்பா. இவ கலந்து தந்த விஷத்தினாலதான் அவர் இறந்து போயிருக்காரான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப தேர்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே எஸ்ஐ லேடி அந்த ஃப்ரெண்ட் அரவிந்த் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நான்லாம் எதுவுமே பண்ணல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒருவேளை மாலினி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஸ்டேஷன்ல நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேர் தான் தனியா இருப்பாங்க. அதாவது அரவிந்தும் அந்த ராணவம் தான் தனியா இருப்பாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாலினி கொஞ்சம் கோவமா வராங்க. வந்தவங்க என் புருஷனை எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கல அப்படின்ற மாதிரி செருப்பு வச்சு பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. கோவப்பட்ட ராணவம் என் மேலேயே கைய வைக்கிறியான்னு புடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. இந்த சம்பவம் நடந்திருக்கும். சோ மாலினிக்கு எப்பவுமே ராணா மேல கோவம், அவ தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப சீனியரோ இந்த கேஸ்ல ஏதாவது அப்டேட் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ லேடி கிட்ட கேக்குறாரு. இவங்க இல்லன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ராணா இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல டாட்டான்ற மாதிரி சின்னதா ஒரு பேப்பர் பீஸ் கிடைச்சிருக்கும். அதாவது கொலை பண்ணவங்க டாட்டா சொல்லி பேப்பரை போட்டு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு டவுட் இருக்கு. அந்த ஆங்கிள்லயே இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே அந்த அரவிந்த் வெளிய இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப அரவிந்த் வேற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி வேகமா உள்ள வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரவிந்த் ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும் போது கார்ல வச்சு ரெண்டு பேர் சண்டை போட்டதை பார்த்திருப்பாரு. அக்காவான தேவிகாவும் அதே மாதிரி வந்து ராணாவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்ன சண்டை அப்படின்றதெல்லாம் இவருக்கு புரிய மாட்டேங்குது. தேவிகா கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவருமே ராணா கிட்ட என்ன சண்டைன்னு கேட்கிறாரு. இவன் நல்லவளே கிடையாது, தப்பானவ அப்படின்ற மாதிரி மட்டும் ராணா சொல்லிட்டு போயிருப்பாரு. எனக்கு காரணமே புரியல, ஆனா தேவிகாக்கும் ராணாக்கும் சண்டை போச்சுன்னு சொல்றாரு. அப்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் மோட்டிவ் இருக்கா, அப்ப பொண்டாட்டிக்கும் மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. பேர்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா போக போக உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இப்ப காட்டுறவங்க தான் அக்கா தேவிகாவா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் ரமேஷா இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட் பேசுறத கூட கேட்காம ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னா கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ராணா என்ன பண்றாருன்னா, என் போன்ல சார்ஜ் இல்ல, உன் போன் தான் தேவிகான்னு வேகமா போனை வாங்கிடுறாரு. இந்த தேவிகாவை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குற நிலாயின்னு ஒருத்தர் கூட தான் பழக்கத்துல இருக்காங்க. இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ராணா ஒரு பிளான் போடுறாரு. இவர் கால் பண்ண வேண்டியவங்களுக்கு கால் பண்ணாம தெரியாம நிலாய்க்கு கால் பண்ணிடுறாரு. நிலாயும் டியர்னு சொல்லி பேசுறாரு. என்ன இவர் டியர்னு சொல்லி பேசுறாரு, ரொம்ப க்ளோஸா அப்படின்ற மாதிரிலாம் ராணா கிண்டல் பண்றாரு. ஹஸ்பண்டுமே என்ன இன்னொருத்த நம்மளோட ஒய்ஃபை டியர்னு கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. வேணும்ட்டே ஹஸ்பண்ட் கிட்ட மாட்ட வைக்கிறதுக்காக தான் அந்த ராணா இப்படி பண்ணியிருப்பான். பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் தேவிகா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐ லேடி இருக்காங்கல்ல, அஞ்சலியை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை வருமாமே, அதை பத்தி அரவிந்த் தான் சொன்னாரு, சண்டை வருமான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. காரணமே இல்லாம ஹஸ்பண்ட் சண்டை போடுவாரு போல. ஹஸ்பண்டுக்கு காஃபி பிடிக்காது, டீ தான் எப்பவுமே போடணும், நான் சொல்றதை தான் கேட்கணும்னு எப்ப பாரு இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஹஸ்பண்ட் அடிக்கலாம் செய்யறாருல, ஆனா இவங்க வெளியே அதை சொல்ல மாட்டாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் சண்டையே வராது, அந்த அரவிந்த் ஏதோ உளறிட்டு இருக்காரு, அந்த அரவிந்தோட ஒய்ஃப் அவரை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அப்பத்துல இருந்தே அடுத்தவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அரவிந்தோட ஒய்ஃப் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க போல, அதை பத்தி யார் பேசினாலும் இவர் கோவப்பட்டு அடிக்கலாம் செய்வாரு. அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அதை மனசுல வச்சுதான் எங்க ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு சொல்றாரு. எங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்ததுன்னு அஞ்சலி சொல்றாங்க. இவங்களோட கல்யாண ஆனிவர்சரியா இருக்கும். அந்த நாள் இவங்க காஃபி போட்டுட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வராரு. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. என்ன பயப்படுற, எப்பவுமே நான் ரூடாவா நடந்துப்பேன், சில சமயம் நான் அன்பாவும் நடந்துப்பேன்ற மாதிரி கட்டிலாம் பிடிக்கிறாரு. இவங்களுமே பயந்துகிட்டே தான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. எங்க இன்னைக்கு உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு வாட்சை கிஃப்டா தராங்க. இதை தாண்டி நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கிளம்பி இருப்பாரு. எது நீங்க வாட்ச் போட்டு விட்டீங்களா, அவர் இறந்து போகும்போது பாடியில வாட்ச் இல்லையன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் கண்டிப்பா வாட்ச் போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. எங்க அந்த வாட்ச் போட்டோவை காட்டுங்கன்ற மாதிரி இந்த லேடி வாங்கி பாக்குறாங்க. அதே சமயம் அந்த வாட்ச் யார்கிட்ட இருக்குன்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. தேவிகா ஜீப் எடுத்துட்டு கிளம்பும் போது அவங்க ஜீப்ல தான் அந்த வாட்சை வச்சிருக்காங்க. இப்ப தேவிகா ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு நபர் குறுக்க வந்து மடக்குறான். இவனோட பேரை நம்ம குருன்னு வச்சுக்கலாம். இந்த குரு இருக்கான்ல, இவங்களை மிரட்டுற மாதிரி பேசுறான். எனக்கு மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்றான். எதை வச்சு மிரட்டுறான்றத தெளிவா நமக்கு காட்டல. இந்த இடத்துல தான் தேர்ட் எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோடு ஸ்டார்டிங் சீனே இந்த எஸ்ஐ லேடி தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப தூக்குல தொங்கிட்டு இருக்க ராணா சட்டுன்னு கண் முழிச்சு இவங்களை பாக்குற மாதிரி இவங்களுக்கு தோணுது. சட்டுன்னு இவங்க கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. எதனால இப்படி தோணுச்சு அப்படின்றது தெரியல.
இப்ப இவங்க 3 பேருமே மீட் பண்ணி பேசுறாங்க. ஏற்கனவே அக்காவும் தங்கச்சியும் அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிருன்ற மாதிரி பல வாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்ப அவன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருன்ற மாதிரி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இப்படி அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தேவிகா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தேவிகாக்கு சாவடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல, அதனால அவன் போற ஜீப்ல வேணும்ட்டே பிரேக் வயரை கட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கட் பண்ணிடுவாங்க. அந்த வண்டி அவன் எடுத்துட்டு கிளம்புறானான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இவங்களுமே வண்டியில ஃபாலோ பண்றாங்க. அவன் போயிட்டு இருக்கும் போது ஏடகுடமா பிரேக் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆகுது. கதை முடிஞ்சிருக்கும்னு இவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அவன் சாதாரணமா வெளியே எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கான். ஐயோ இவன் சாவலியே, நம்ம வண்டியை திருப்பிட்டு போயிடலான்ற மாதிரி தேவிகாவும் வண்டியை திருப்பிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இந்த எஸ்ஐ லேடி ஜெனரலா அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏற்கனவே ராணா சாரோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, நல்ல வேலையா சார் கன்னு மாதிரி எந்திரிச்சு வந்துட்டாரு. அதே மாதிரி ரேவந்த் கூட போகும்போதும் சாருக்கு எதுவுமே ஆகல, ரேவந்துக்கு தான் கால் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதனால இவங்க இருக்காங்கல்ல, வண்டியை ரெடி பண்ணவன கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டுமே கூட்டு வந்துடுறாரு. வண்டியில என்ன பிரச்சனை ஏற்பட்டிருந்ததுன்னு கேட்கும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆயிருந்தது, அது சாதாரணமா போச்சா இல்ல யாராவது திட்டமிட்டு கட் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். திட்டமிட்டு தான் யாரோ கட் பண்ணிருக்காங்கன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அக்கா தங்கச்சிங்க பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது தேவிகாக்கு போன் கால் வருது. 15 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல, அந்த காசு ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாலினி இருக்காங்கல்ல, எது 15 லட்சம் ரூபாய் உனக்கு தேவையா, எதுக்கு தேவைன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் தங்கச்சி மாலினிக்கு குழப்பமா இருக்கு. எதுக்காக தேவிகாக்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுமா இருக்கும், எதுக்காக நம்ம கிட்ட சரியா சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியோட பொண்ணு அப்பாவை மிஸ் பண்றா போல, இவங்க தான் ஆறுதல் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. பொண்ணு எல்லா பென்சிலையும் சிவி ஷார்ப்பா வச்சிருக்கா, எல்லா பென்சிலையும் இப்படி சிவி ஷார்ப்பா வச்சிருக்க கூடாது, கையில குத்திரோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, என் பொண்ணு ஒன்ன மாதிரி கோழையா இருக்கணும்னு நினைக்கிறியா, என் பொண்ணு எப்பவுமே தைரியமா தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் அவகிட்ட பேசாதன்ற மாதிரி திட்டிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப பிரசன்ட்ல தங்கச்சி மாலினி இருக்கா பாத்தீங்களா, அக்காவை பாக்குறதுக்காக வந்துடுறா. அக்கா என்கிட்ட எதையாவது நீ மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அக்காவும் ஆமா சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி மேற்கொண்டு நடந்த சில விஷயங்கள் எல்லாம் தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, அக்காக்கும் தங்கச்சிக்கும் அவனை கொல்லணும்னு மோட்டிவ் இருக்கும் பாத்தீங்களா. ஒரு நாள் நைட்டு 2 பேருமே அவனை கொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் 2 பேருமே மாத்தி மாத்தி பார்த்திருப்பாங்க. ஓஹோ உனக்கும் மோட்டிவ் இருக்கா, ஓஹோ உனக்கும் மோட்டிவ் இருக்கான்னு மாத்தி மாத்தி கேட்டிருப்பாங்க. இதை தாண்டி குருன்றவன் மிரட்டி காசு வேணும்னு கேட்டான் பாத்தீங்களா, குரு எதனால மிரட்டினா அப்படின்றத பத்தி அக்காவும் தங்கச்சி மாலினி கிட்ட சொல்றாங்க. இப்ப அவனுக்கு காசு தரதுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன், காசை தந்துடலான்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே குருவை பாக்குறதுக்காக வராங்க. குரு 30 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பான், ஆனா இவங்க 15 லட்சம் ரூபாய் தான் தராங்க. மீதி 15 லட்சம் ரூபாய் தந்தாதான் இந்த ஊரை விட்டு போவேன், அப்படி இல்லைன்னா பிரச்சனை வந்ததுன்னா உங்களை மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். ராணாவும் அரவிந்தும் ஒரு இடத்துல எப்ப பாரு சரக்கடிப்பாங்க. அந்த இடத்தை செக் பண்ணுன்ற மாதிரி எஸ்ஐ லேடியும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ராணாக்கு அட்டெம்ப்ட் நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ராணாவும் அரவிந்தும் குடிச்சிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது குரு இருக்கான் பாத்தீங்களா, லாங்ல இருந்து ஸ்னைப்பர் கன்னை வச்சு எய்ம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஷூட் பண்ணலாம்னு ஷூட் பண்றான். ஆனா ராணா லைட்டா விலகி இருப்பாரு, புல்லட் அங்க இருக்க சவத்துல போய் மாட்டிருக்கும். இப்ப பிரசன்ட்ல எஸ்ஐ லேடி செக் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, சவத்துல மாட்டிருக்க அந்த புல்லட்டை பாத்துடுறாங்க. இது என்ன ஸ்னைப்பர் புல்லட் மாதிரி இருக்கு, இதுக்கு மேல ஐடி கார்டு வேற தொங்க விடப்பட்டிருக்கு. யார் ஐடி கார்டுன்னு பார்த்தா அரவிந்தோட ஐடி கார்டா இருக்கும். சோ அரவிந்துக்கும் இந்த புல்லட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த புல்லட் எந்த கன்ல இருந்து வந்திருக்கு, அது யார்கிட்ட எல்லாம் இருக்குன்றத செக் பண்ணுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப அஞ்சலியோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட கீழே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் கீழே வரும்போது வலிக்கு விழணும்ன்றதுக்காக அஞ்சலி சில விஷயங்களை செட் பண்றாங்க. அது என்னன்னா, படிக்கட் முழுக்க எண்ணெயை ஊத்திடுறாங்க. கண்டிப்பா வலிக்கு விழுந்துருவாரு, செத்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. ஹஸ்பண்டுமே அந்த வழியா வந்துட்டு இருக்காரு, விழுந்துடுறாரு போல சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்னாச்சோ ஏதாச்சோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எஸ்ஐ லேடியை பொறுத்த வரைக்கும் இப்ப அரவிந்த் மேல சந்தேகம் வந்துருது. அரவிந்தே பிளான் பண்ணி ராணாவோட கதையை முடிக்கலாம் நினைச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால அரவிந்த கூப்பிட்டு அவனை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அந்த இடத்துல ஐடி கார்டெல்லாம் இவர் மாட்டி வச்சிருக்காருல, எதுக்காக அப்படி பண்ணன்னு கேட்கும்போது எது அங்க புல்லட் இருந்ததா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. மேடம் இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவர் பயங்கரமா சரக்கடிச்சு உள்ள போய் படுத்துட்டாரு பாத்தீங்களா. அந்த சமயம் அந்த ஷூட் பண்ண குரு இருக்கான்ல, புல்லட்டை எடுத்துட்டு போனோம்னு எடுக்கிறதுக்காக கதவு கிட்ட வந்திருப்பான். அப்பன்னு பார்த்து இவர் கதவை திறந்தோன்னா அவன் வேகமா அங்க இருந்து ஓடி இருப்பான். எவனோ ஒருத்தன் ஓடினதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அந்த சமயம் இவர் செம்ம போதையில இருப்பாரு. போதையில இருக்கவரு இது என்ன ஆணி மாதிரி இருக்கு, சரி இந்த ஆணில மாட்டலான்ற மாதிரி தான் ஐடி கார்டை மாட்டி இருப்பாரு. இதுதான் நடந்தது, அந்த புல்லட் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் விழுந்துட்டாருன்னு பாக்குறதுக்காக போனா ஹஸ்பண்ட் அங்க
அங்க நார்மலா நிக்கிறாரு. எங்க நீங்க விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டதுன்னு சொல்றாங்க. ஆமா விழுந்தேன், இப்ப எந்திரிச்சிட்டேன், யாரோ எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க பாரு, கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன செத்து போயிடுவான்னு பார்த்தா எந்திரிச்சு வந்துட்டான்ற மாதிரி அஞ்சலியும் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல அஞ்சலி இருக்காங்கல்ல, டீ ரெடி பண்ணலாம்னு நினைக்கும் போது வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றானா, இப்ப நம்ம காஃபி செஞ்சா என்னம்மா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதானே, இப்ப காஃபி செஞ்சு நம்ம குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல காஃபிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அஞ்சலியும் ஒர்க்கர் லேடியும் சேர்ந்த மாதிரி கிளீன் பண்ற வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல எல்லோ கலர்ல கயர் கிடைக்குது. வேலைக்காரி தான் அந்த கயரை பாக்குறா. பாக்குறவ ஷாக் ஆகுறா. ஏன்னா ஹஸ்பண்ட் தொங்க விடப்பட்டார்ல, இதே மாதிரி ஒரு கயர்ல தான் தொங்க விடப்பட்டிருப்பாரு. தேவிகாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கேஸ பத்தி எல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த எஸ்ஐ லேடிக்கு ஏதோ ஒரு புல்லட் கிடைச்சிருக்கு போல, யாரோ ராணாவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா தேவிகா சொல்லி அந்த குரு தான் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான், ஆனா ஷூட் பண்ணிருக்க மாட்டான். இப்ப அந்த புல்லட் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை வருமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கன்னை பத்தி விசாரிக்க சொன்னாங்க பாத்தீங்களா, என்ன மாதிரி கன்னு அப்படின்றத அசிஸ்டன்ட் விசாரிச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த மாதிரி கன்னு யார் யார்கிட்ட எல்லாம் இருக்குன்றத சொல்றாரு. மேடம் அந்த மாதிரி கன்னு ராணா வீட்ல ஒன்னு இருக்கு மேடம், இதை தாண்டி ரேவந்த்னு ஒருத்தனுக்கு கால் நடக்க முடியாதுல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கன் ஷூட்டிங்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் மேடம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ரேவந்துக்கு கால் போனதுல இருந்து கான்பிடென்ட் சுத்தமா போயிருக்கும். ஒய்ஃப் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நான் உனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறேன்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரேவந்த் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உன்னை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு தொல்லையும் கிடையாதுன்ற மாதிரி அன்பாலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு தேவிகா வந்துடுறாங்க. தேவிகாவும் ஒரு வேலை இருக்கு, நம்ம போயிட்டு வந்துடலாம்னு மாலினியை கூப்பிடுறாங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கயிறு கிடைச்சது பாத்தீங்களா, அதை துணி காய போடுற கயிறா மாத்தி துணியை காய போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எஸ்ஐ லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுமே இந்த கயிறை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த கயிறு எப்படி இங்க வந்ததுன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பன்னு பார்த்து ஒர்க்கர் லேடி இருக்கால, நான் இப்பதான் இந்த கயிறை கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன், துணியை காய போடுறதுக்காக தான் இந்த கயிறை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா தேவிகா எதுக்காக மாலினியை கூப்பிட்டுருப்பாங்கன்னா, அந்த குரு மாட்டிக்கிட்டா நம்மளுமே மாட்டிப்போம், ஏன்னா புல்லட் கிடைச்சிருச்சான், அது மூலியமா கன்னை கண்டுபிடிப்பாங்க, இவனையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, இவனுக்கு எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தேவிகா என்ன பண்றாங்கன்னா குருக்கு கால் பண்றாங்க. குரு போலீஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஊர்ல இருக்காத, கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, அதுக்கெல்லாம் அசரவே மாட்டான். நீங்க இந்த மாதிரிலாம் சொன்னா நான் பயந்துருவேனா, அதெல்லாம் என்னால போக முடியாது, மீதி 15 லட்சம் ரூபாய் எப்ப தரீங்களோ அப்பதான் இந்த ஊரை விட்டு போவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் என்ன விசாரிக்கிறதுக்காக வரும்போது உங்களை நான் மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி சொல்றான். நீ ஒன்னும் நான் சொல்லி சாவடிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் சாவடிக்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி சொல்லுவேன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி போலீஸ் கிட்ட மாட்டாமையாவது இருன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா வேற பிரச்சனை அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி எஸ்ஐ லேடியை காட்டுறாங்க. எஸ்ஐ லேடி இருக்காங்கல்ல, புல்லட் கிடைச்சத பத்திலாம் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரி ஒரு கன் இருக்காமே, கன்னை தாங்க, நாங்க செக் பண்றதுக்காக கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே கன்னை எடுத்து தந்துடுறாங்க. உங்க தங்கச்சி மாலினி உங்க ஹஸ்பண்ட செருப்பு வச்சு அடிச்சிருக்கா, ஏன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் தங்கச்சி அதுக்கான காரணத்தை சொன்னா. காரணம் என்னன்னா, அவளோட ஹஸ்பண்ட எப்ப பாரு என்னோட ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதனால கோவத்துல அப்படி அடிச்சிட்டேன்னு என்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இப்ப எஸ்ஐ லேடியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஐ லேடிக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள வரும்போது பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் யாரோ கலைச்சிருக்காங்க. இங்க இருந்து எதையோ எடுக்கிறதுக்காக யாரோ வந்திருக்காங்க போலன்னு இவங்க யோசிச்சுட்டே தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. வந்து அடிச்சது யாருன்றதை நமக்கு காட்டல, அவர் கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா அக்காவும் தங்கச்சியும் ராணாவை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி தங்கச்சி கிட்ட ஷேரே பண்ணிருக்க மாட்டாங்க. அவனை டைவர்ஸ் பண்ணிருன்ற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சாவடிக்க நினைச்சதை பத்திலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப வெளிப்படையா தங்கச்சி கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி சொல்றாங்க. எது நீங்களும் சாவடிக்கிறதுக்கு நினைச்சீங்களான்ற மாதிரி தங்கச்சி கேக்குறா. அப்ப நீயும் சாவடிக்கிறதுக்கு நினைச்சியான்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இங்க ஒரு எபிசோட் முடியுது. காலையில ஆளுங்கெல்லாம் வந்து பார்க்கும் போதுதான் இந்த லேடி மயங்கி இருக்கிறது தெரிய வருது. மேடம்க்கு ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆனா இவங்க கண் முழிச்சு, நைட்டு நேரம் யாரோ என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அடிச்சிட்டாங்க, ஏதோ வீட்டுல இருந்து தேடி எடுத்துட்டு போயிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த 3 பேர் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த அஞ்சலி 2-3 வாட்டி ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மாலினி வந்து சூப்புல கலந்து தந்து சாவடிக்கலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த நாள் அவர் சூப்பை குடிச்சிருக்க மாட்டாரு, தெரியாதனமா கீழே தள்ளி விட்டு அது கீழே விழுந்திருக்கும். சோ அக்கா தங்கச்சி இவங்க 3 பேருமே நிறைய அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாமே சொதப்ப மட்டும் தான் செஞ்சிருக்கு போல. எஸ்ஐ லேடியும் யார் இந்த விஷயத்தை பண்ணிருப்பா
அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு நபர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி வராரு. அது என்னன்னா, நான் ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவன் திடீர்னு தேவிகா கிட்ட மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான், அவனுக்கே தெரியாம கேப்சர் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது குரு போன்ல பேசினா பாத்தீங்களா, அப்படி பேசும்போது இவர் பக்கத்துல தான் இருந்திருப்பாரு. அப்படி பக்கத்துல இருந்தவரை அவன் பேசின எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் காசு தர வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன், நீ பண்ண தப்ப பத்திலாம் எனக்கு தெரியும், அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால அது எல்லாத்தையும் இவர் கேப்சர் பண்ணிருக்காரு. இது மூலியமா தேவிகா ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த லேடிக்கு தெரிய வருது. அதுக்கு முதல்ல குருவை பிடிக்கணும், அப்பதான் அவன் மூலியமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப எல்லா பக்கமும் அந்த குரு எங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குரு இருக்கான்ல, ஒரு பகுதியில நடந்து வந்துட்டு இருக்கான், அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இப்ப இவனுமே போலீஸ பார்த்தோன்னா வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கன் பாயிண்ட்ல இவங்க லாக் பண்ணிருப்பாங்க, அதை மீறியும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருப்பான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. லேடி போலீஸா இவங்க எல்லாம் பிடிச்சுக்க மாட்டாங்கன்னு ரெண்டு பெருசுங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அவனை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்ததும் நீ தானே, எதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் போது செடி ஆடுற மாதிரி தெரிஞ்சது பாத்தீங்களா, இவன் தான் அங்க இருந்து வெளியே வந்திருப்பான். இவங்க லைட்டா கவனிச்சிருக்காங்க போல. இப்ப அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பெருசுங்க பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, இவங்க பிடிச்சதுனால மாசா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. தேவிகா சொல்லி நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. பண்ணோன்னு நினைச்சேன், ஆனா அது மிஸ் ஆயிருச்சு, நான் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, தேவிகா எதுக்காக சாவடிக்கணும்னு நினைச்சாங்க, அதுக்கான காரணம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. காரணம் எனக்கு நல்லா தெரியும், நான் தான் உங்ககிட்ட டீலே பேசினேன் அப்படின்ற மாதிரி இவனுமே ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றான். அது என்னன்னா, தேவிகாவை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குற நிலாய்னு ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். பழக்கம்னா ரொம்ப டீப்பான பழக்கம் இல்ல, லவ் பண்ற மாதிரி பழகிட்டு இருந்திருக்காங்க போல ஹஸ்பண்டுக்கு தெரியாம. ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் வேணாம், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏற்கனவே ராணாக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. பிரேக்கப் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இவன் கவனிச்சிருப்பான். இப்படி கவனிச்சதை வச்சுதான் இந்த லேடி கிட்ட டீல் பேசியிருக்கான் போல. அவங்களுமே கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவன் சொதப்பியிருப்பான். நீ பண்ணலனா எப்படா அவர் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐ லேடி கேக்குறாங்க. மேடம் சொல்ல முடியாது, நான் போட்ட பிளான சொதப்பிருச்சுல, அவங்களே கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம், அந்த அக்கா தங்கச்சி 3 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, ஒருவேளை 3 பேருமே சேர்ந்து இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராணா இறந்து போன இடத்துல டாட்டான்ற மாதிரி சின்னதா ஒரு பேப்பர் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் யாரு ஒட்டி வச்சிருப்பாங்கன்னா, அஞ்சலி வீட்ல தான் அந்த மாதிரி பேப்பர் எல்லாம் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த பேப்பரை பாக்குற இவங்க இதுக்கப்புறம் இந்த பேப்பர் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இவங்க தான் டாட்டான்ற பேப்பரை அங்க மிஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இது வீட்ல இருக்க கூடாதுன்றதுக்காக வேகமா எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் மேல எஸ்ஐ லேடிக்கு டவுட் வந்துருச்சு பாத்தீங்களா. இவங்க 3 பேருமே அவங்க வீட்ல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்குலாம் போலீஸுங்க வந்துடுறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி 3 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. 3 பேருமே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரேடியா 3 பேரையும் கூட்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக கூட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க தான் ராணாவை பிளான் பண்ணி சாவடிச்சிருக்கீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் பண்ணலன்ற மாதிரி இந்த 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ண போறது இல்ல, வேற ஒரு ஆபீசர் தான் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சமயம் தான் இந்த இடத்துக்கு அரவிந்த் வராரு. அரவிந்த் ஷூவை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த நாள் யாரோ மண்டையில அடிச்சாங்கல்ல, அப்ப இவங்க ஷூவை மட்டும் கவனிச்சிருப்பாங்க. இவன் தான் இன்னைக்கு என்ன மண்டையில அடிச்சான், இவனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அரவிந்த பார்த்து கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இதுக்கப்புறம் விசாரிக்க போற போலீஸ் ஆபீசர் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை விட்டு நீங்க ஒதுங்கி இருங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு சார் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. இப்ப காரணத்தை புதுசா வந்திருக்க ஆபீசர் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கேஸ்ல நீங்களுமே ஒரு சஸ்பெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சஸ்பெக்டா ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ராணா கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ராணா ட்ரைனிங்லாம் எடுத்தார்ல, அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் போல. ஷூட்டிங்க்கு ராணா தான் இவங்களை ட்ரெயினே பண்ணியிருப்பாரு. 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஏற்பட்டு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தாரு. சோ உங்களுக்குமே சாவடிக்கிறதுக்கு மோட்டிவ் இருக்கு. அதே மாதிரி அந்த நாள் நைட்டு நீங்க இந்த ஊருக்கும் வந்திருக்கீங்க, ஏன் நீங்க இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது? இதுக்கப்புறம் இந்த கேஸை நீங்க விசாரிக்க கூடாது. உங்க வீட்டை அரவிந்த் தான் செக் பண்ணாரு, நான் தான் செக் பண்ண சொன்னேன், உங்க மேல டவுட் வந்ததுனால தான் செக் பண்ண சொன்னேன். இதுக்கப்புறம் இந்த கேஸை விட்டு நீங்க வெளியே போயிடுங்க, நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி புதுசா வந்திருக்க ஆபீசர் சொல்றாரு. இவங்களுமே எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காங்க. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த நாள் ராணா இருக்காரு பாத்தீங்களா, கடைசியா அரவிந்த் கிட்ட பேசியிருப்பாரு. எனக்கு
எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அரவிந்த ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அதாவது ஒய்ஃப் வெயிட் பண்றாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படி கிளம்புறதுக்காக இவர் போயிட்டு இருக்கும் போதுதான் பிரிட்ஜ் மாதிரியான ஏரியா கிட்ட யாரோ பிரிட்ஜை மறைச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, யாரு பிரிட்ஜை மறைச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ராணா யோசிக்கிறாரு. ஆரன் அடிக்கிறாரு, ஆனா அவங்க விலகவே மாட்டாங்க. யார் இது, பிரிட்ஜ் எதுக்காக மறைச்சு நின்னுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்கி வராரு. அங்க நின்னுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் விசாரிச்சாங்கல்ல அந்த எஸ்ஐ லேடி அக்னி தான் நின்னுட்டு இருக்காங்க. அக்னி ரொம்ப வருஷம் கழிச்சு இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போல. கொஞ்சம் முறைச்சு ஒரு லுக் விடுறாங்க. இவ எதுக்காக திடீர்னு வந்திருக்கான்ற மாதிரி ராணாவும் பயந்த மாதிரி பாக்குறாரு. இதோடயே இந்த சீசனை நமக்கு முடிச்சிடுறாங்க. அதாவது இவங்க கூட கொலை பண்ணிருக்கலாம், அப்படி இல்லனா வேற யாராவது கொலை பண்ணிருக்கலாம், இவங்க மேல சந்தேகத்தை திருப்பி இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீசனை முடிக்கிறாங்க. நான் கூட முதல்ல எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் எபிசோடு வந்து கதையை முடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா சீசனே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் சர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்தது. சோ அடுத்த சீசன் சீக்கிரமா வரும் போல. அந்த சீசன்ல தான் யார் உண்மையிலேயே கொலை பண்ணாங்கன்றது நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க.